இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆல்ரவுண்டர் ஐயப்பன் அப்படின்னு அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். தமிழ் டப் சாங்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எம்ஜிஎன் போட்டது தான் பயங்கர ஃபேமஸ். இது பேர் பாட்டா? இது பாட்டா? என்னது இந்த பாட்டெல்லாம் டப்பிங் சாங்ஸா? என்னடா சொல்ற? அப்படியா? என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்ச உடனே. இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மொழியில எடுக்கிற படத்தை 5 மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணி ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றாங்க. ஒரே டைம்ல சாங்ஸும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பேரு பேன் இண்டியன் மூவி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா முன்னாடில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழியில ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மற்றொரு மொழியில அதை ரீமேக் பண்ணணும்னா அந்த மொழிக்குன்னு தனியா டைலாக்ஸ் எழுதி தனியா பாடல் வரிகள் எழுதி இந்த மாதிரி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி லாங்குவேஜை மாத்தி டப் பண்றதுனால சில டைலாக்ஸ் வந்து காமெடி ஆயிரும், சில பாடல் வரிகள் வந்து ரொம்பவுமே மொக்கையா போயிடும். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற சாங்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ரொம்பவுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங்ஸ். ஒரிஜினல் சாங்கை விட தமிழ் மொழிகள்ல இவங்க செப்பரேட்டா வரிகள் எழுதி அந்த பாட்டை பாடி இருப்பாங்க. அது ஒரிஜினல் சாங்கை விட சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாங் பாடும் பறவைகள் அப்படின்ற ஒரு படத்துல வந்த இந்த பாடல் தான். இந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. இது டப் பண்ணி 1985ல தெலுங்கு மொழியில கார்த்திக், பானுப்பிரியா இவங்கலாம் சேர்ந்து நடிச்ச படம் தான் அன்வேஷனா. இந்த படம் அந்த மொழியில ஹிட் ஆகவும் அப்படியே தமிழ்ல இந்த படத்தை பாடும் பறவைகள் அப்படின்ற நேம்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க 1986ல. இந்த படத்துக்கு நம்ம இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்றாரு. தெலுங்கு மொழியில தான் இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வெர்ஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை தமிழ்ல டப் பண்ணி தமிழ்ல இந்த பாட்டு இது டப் பண்ண சாங்ஸா அப்படின்றது தெரியாத அளவுக்கு பயங்கர ஹிட் ஆனிச்சு. இந்த படமே தெரியாது, இது தமிழ் படம் தான். நெக்ஸ்ட் சாங் இதோ. அப்படியா? 1983 வருஷத்துல கமல்ஹாசன், ஜெயபிரதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச சாகர சங்கமம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல வந்த பாட்டு தான் இது. இந்த படம் தெலுங்குல செம்ம ஹிட் ஆகவும் தமிழ்லையும் மலையாள மொழியிலையும் இந்த படத்தை சலங்கை ஒளி அப்படின்ற டைட்டில்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்துல தமிழ்ல டப் பண்ண சாங்ஸ்ல 3 பாடல்கள் சூப்பரா இருக்கும். தெரியல அப்போ பாட்டு அந்த அளவுக்கு சூப்பரா தமிழ் பாடல்கள்ல வந்த வரிகளை வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சாங் இந்த பாட்டை கேட்டு ஃபீல் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. ஆமா ஆமா, இது சம பாட்டு. செமையா இருக்கும் இந்த பாட்டு. பிரியா அப்படின்ற காதலி இருக்க ஒவ்வொரு பையனோட ஃபேவரட் சாங்கா தான் இருக்கும் இந்த ஒரு பாட்டு. காதல் வாழுமோ இருளும் ஒளியும் சேருமோ. 1989ல தெலுங்கு மொழியில நாகார்ஜுனா, கிரிஜா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அந்த மொழியில பயங்கர ஹிட் ஆயிருச்சு. இந்த படத்துக்கும் இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் தான் இந்த படத்தை எடுத்திருந்தாரு. வலிகள் மிகுந்த ஒரு காதல் கதையா இந்த படம் வெளிவந்திருக்கும். இந்த படத்தை தமிழ் மொழியில இதயத்தை திருடாதே அப்படின்ற டைட்டில மாத்தி ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ் மொழியில வாலி அவர்கள் தான் எல்லா பாடல் வரிகளையுமே எழுதியிருப்பாரு. அதுலயும் முக்கியமா இந்த ஓ பிரியா பிரியா சாங் தான் காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடலா இருக்குது. தமிழ்ல பயங்கரமா இருக்கும். நெக்ஸ்ட் சாங் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங் ஆனா இந்த பாட்டு தான். பிரபு, மோகன்லால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச மலையாள மொழியில ரிலீஸ் ஆன காலப்பாணி அப்படின்ற ஒரு படத்துல வந்த பாட்டு தான் இது. தமிழ் படம் நினைச்சேன். தமிழ் படம் தான் நினைச்சிருந்தேன். இந்த படத்தை தான் பின்னாடி சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க. உள்ள எல்லா பாடல்களையுமே எழுதுனது கவிஞர் அறிவுமதி. இந்த படத்துல உள்ள எல்லா சாங்குமே டப்டு சாங்ஸ் தான். அதுலயும் முக்கியமா இந்த செம்புவே சாங் தான் வேற லெவல் ஹிட் ஆனிச்சு. இப்போ வரைக்குமே எல்லாத்தோட ஃபேவரட் சாங்காவும் இருந்துட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆலோலங்கிளி தோப்பிலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த
படத்துல உள்ள நிறைய சாங்ஸ்ல கே சித்ரா அவர்களும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் பாடியிருப்பாங்களே. கொடுக்கறதும் பிரச்சனை ஏனதான் கொடுத்துடுறாங்க. அப்பெல்லாம் பெர்ஃபெக்டா கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டு அப்பா அது பாட்டுலாம் பயங்கரம். படமே நல்லா இருக்கும். இந்த படத்துல ஒரு பாட்டை சொல்ல முடியாது, ஃபுல் ஆல்பமே ஹிட் தான். இது ஒரு டப்டு வெர்ஷனா இருந்தாலுமே ஒரு முழு தமிழ் படத்துக்கு ஈக்குவலா இந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆனிச்சு. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக் தான். 1998 ஷாருக் கான், மனிஷா கருலா, பிரீத்தி சிந்தா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஹிந்தி மொழியில ரிலீஸ் ஆன தில்சே அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தை மணிரத்னம் அவர்கள் தான் இயக்கி இருப்பாரு. தமிழ்ல பயங்கரமா இருக்கு எல்லா பாட்டுமே. ஒரு பாட்டு கூட இந்த தில்சே அப்படின்னு ஒரு படத்தை தமிழ் மொழியில உயிரே அப்படின்னு டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஒரு ஒரிஜினல் தமிழ் பிலிமுக்கு ஈக்குவலா இந்த படம் தமிழ் மொழியில பயங்கர ஹிட் ஆகுது. சாங்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இது ரேடியோல ஓடும் பயங்கரமா இருக்கும். லிஸ்ட்ல அடுத்த சாங் ஆமா 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 1999 ஐஸ்வர்யா ராய், அக்ஷய் கண்ணா, அனில் கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு ஹிந்தி ஃபிலிம் தான் தால். இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் ஆல்பமே அப்படியே தாளம் அப்படின்ற டைட்டில் வச்சு தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்ல எல்லா சாங்ஸுக்குமே லிரிக்ஸ் எழுதினது கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். இந்த படத்தோட ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன்ல தாலு சே தாலு மிலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ரீசெண்டா கூட ஜெயிலர் படத்துல இந்த சாங்கை போட்டு ஆட விட்டு பயங்கர ட்ரெண்ட் ஆகி விட்டாங்க. நெக்ஸ்ட் சாங் என்னன்னு பார்த்தோம்னா குருவா. இந்த படத்துல ஒரு சாங்க குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா தமிழ் மொழியில டப் பண்ண வெர்ஷன்ல எல்லா சாங்குமே ஆல்பமே ஹிட் ஆயிடுச்சு. 2007 அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு ஹிந்தி ஃபிலிம் தான் குரு. இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் சாங்ஸ் ஆனா ஹிந்தி சாங்ஸே செம்ம ஹிட் தான். இது காலேஜ் ஃபங்க்ஷன் வந்தாலே இந்த பாட்டை போட்டு சாவடிப்பாங்க. நெக்ஸ்ட் சாங் பார்த்தோம்னா பெண்களை அழகா வர்ணிக்கக்கூடிய வரிகளை போட்டு நாமமுத்துக்குமார் அவர்கள் எழுதின இந்த பாடல் தான். இந்த பாட்டு ஹிருத்திக் ரோஷன், ஐஸ்வர்யா ராய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச ஜோதா அக்பர் அப்படின்னு ஒரு ஹிந்தி ஃபிலிம்ல வந்த பாடல் தான். இந்த சாங்கோட ஒரிஜினல் ஹிந்தி வெர்ஷன் கேட்போம். இதோட தமிழ் பயங்கரமா இருந்த சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் இந்த பாட்டை பாடியிருப்பாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவரோட வாய்ஸ்ல. இந்த படத்துக்கும் நம்ம ஏஆர்ஆர் சார் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருப்பாங்க. அடுத்த சாங் ஒரு கூஸ் பம்ப்ஸ் தரக்கூடிய சாங். 2009 வருஷத்துல அனுஷ்கா செட்டி அவர்கள் தெலுங்கு மொழியில நடிச்ச ஒரு ஹாரர் ஃபிலிமான அருந்ததி படத்துல வந்த பாடல் தான் இது. தெலுங்கு மொழியில செம்ம ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தமிழ் மொழியில இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ் மொழியிலையும் பயங்கர ஹிட் ஆனிச்சு. தமிழ் மொழியில 3 பாடல்களை கைலாஷ் கேர் அப்படின்னு ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க. அந்த 3 பாடல்களுமே ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனை விட தமிழ் வெர்ஷன்ல பயங்கர ஹிட். கோபம் கொண்டு அடுத்து வர பாட்டு இந்த படத்துல ஒரு சாங் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இந்த படத்துல உள்ள எல்லா ஆல்பமுமே ஹிட் தான். இந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காங்க. 2013 வருஷத்துல தனுஷ் அவர்கள் ஹிந்தி மொழியில நடிச்ச ரஞ்சனா அப்படின்னு ஒரு படம் தான். இந்த படத்தை தமிழ் மொழியில டப் பண்ணி அம்பிகாபதி அப்படின்ற டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கும் இந்த படமும் நல்லா இருக்கும். தமிழ் மொழியில டப் பண்ணி ரிலீஸ் ஆன எல்லா பாடல் வரிகளையுமே எழுதினது கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான். நம்ம லிஸ்ட்ல அடுத்த வர சாங் இது நினைக்கிறேன் ஃபீல் குட் அழகான வைப் பண்ற சாங் தான் சொல்லணும். 2014 பிருத்திவிராஜ், பிரபுதேவா, ஜெனிலியா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச உருமி அப்படின்னு ஒரு மலையாள படம். இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க. எல்லா பாடல் வரிகளையுமே கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருக்காரு. தீபக் தேவ் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வர்ற இந்த கொண்டாடு கொண்டாடு அப்படின்னு ஒரு சாங் தான் கேட்கவே அவ்வளவு ஒரு பிளிஸ் மூமெண்டா இருக்கும்.
அடுத்தது நம்ம லிஸ்ட்ல வரப்போறது 2 கிரிக்கெட் மூவிஸ் தான். ஓ, MS தோனி, ஸ்டோரி அண்ட் சச்சின் எ பில்லியன் ட்ரீம்ஸ். இந்த 2 படங்களுமே ஒரு தமிழ் டப்டு வெர்ஷன்ல வந்த ஒரு சாங் செம்ம ஹிட்டா இருக்கு. MS தோனி படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படினு சொல்லிட்டு ஒரு லவ் சாங் இருக்குது. என்னோடு நின்று கொள்ளடி விலகி செல்ல வேண்டுமோ. சச்சின் மூவில வந்த நீல நெருப்பே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமான ஹிட். நம்ம லிஸ்ட்ல அடுத்த சாங் இதோ. ஆமா 2012 தெலுங்கு மொழியில ராஜமௌலி அவர்கள் ஈகா அப்படின்னு ஈய வச்சு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த படத்தை அப்படியே தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு MM கீரவாணி அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதுல தமிழ் டப்டு வெர்ஷன்ல உள்ள எல்லா சாங்ஸோட வரிகளையுமே மதன் காக்கி அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த ஃபுல் ஆல்பமே ஹிட்னு தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்ல இருக்க அடுத்த சாங், இந்த சாங் யாருக்கும் அறிமுகம் தேவையே கிடையாது. ஏன்னா இன்டர்நெட்ல அவ்வளவு வைரலா பயங்கர ட்ரெண்டிங்கான சாங்கா மாறி இருந்துச்சு ஒரு கட்டத்துல. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியது. இது என்ன படம் அப்படின்னு தேடி பிடிச்சு பார்த்தவங்களுக்கு இதுக்கு ஒரு ஆச்சரியம் தான். பனாரஸ் அப்படின்ற ஒரு கன்னட ஃபிலிம். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டப்டு வெர்ஷன்ல உள்ள சாங் இலக்கண கவிதை. தமிழ் மொழியில இந்த பாடல் வரிகளை பழனி பாரதி அவர்கள் எழுதியிருப்பாங்க. பிரதீப் குமார் அண்ட் சித்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இலக்கண கவிதை. லாஸ்ட் டிகேட்ஸ்ல நான் கேட்ட பெஸ்ட் சாங்ல இந்த ஒரு சாங்கும் ஒண்ணும். காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோல நாம பார்த்த எந்த சாங், எந்த ஆல்பம் உங்களுடைய ரொம்பவுமே ஃபேவரட்டான ஆல்பம் அண்ட் சாங் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் சொல்லாம விட்டுருந்த சாங்ஸ் எதுவா இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். லவ் யூ ஆல். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது உண்மையிலே அதுக்குன்னு அந்த பாட்டெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் அது ஹிட்டாக ஆகுது. நம்மளுக்குமே பிடிக்குது. அது ஜோதா அக்பரில் அந்த பாட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த இது குருவாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இது வந்து பாட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை ஒழுங்காக பண்ணணும், கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்து அந்த லிரிக்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்து அதை இது பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொக்க மூவி ஓடாம இருக்கிற மூவிக்கு சும்மா இவங்களே லோக்கலா பண்ணிருக்காங்க. இங்கேயாவது வந்த மாதிரியும் தெரியல. தமிழ்ல வந்து அதான் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டப்பிங் கொடுப்பாங்களே அவங்களே பாடிடுவாங்க. அந்த பாடுறதுக்குன்னு ஒருத்தவங்க வச்சுக்க மாட்டாங்க. இவங்களே அந்த தமிழுக்கு கன்வெர்ட் பண்றவங்களே அந்த தெலுங்குல அப்படியே அந்த பாட்டை தெலுங்குக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே எழுதி அப்படியே பாடிடுறாங்க. இவங்க வந்து அந்த மீனிங் அதெல்லாம் பாக்குறதே இல்லை. அதை டிரான்ஸ்லேட் பண்றதுலயே தான் குறியா இருக்காங்க தவிர அது கனெக்ட் ஆகுதா, அழகா இருக்கா, அந்த வார்த்தை நல்லா இருக்கா பாடும்போது அப்படிலாம் பாக்குறதே இல்லை. இந்த சீரியஸே கெடுத்து விடுறாங்க. அவங்க இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி பேசுறாங்க, இவங்க தமிழ்ல என்னத்தையே பேசி அந்த என்ன சொல்றாங்க. நாங்களே இப்போ ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம் தமிழ்ல, அதுல துடுப்பு போடு அப்படின்னு அப்படி ஒண்ணு வரவே இல்லை. அது எவ்வளோ அந்த சீரீஸ் பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது பயங்கர ஒரு நல்ல சீரீஸ், கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த முக்கியமான இதுல வந்து அப்படி ஒரு டைலாக்கும் வரல. அதே மாதிரி 2000 ஆட்களை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுங்கிறான். ஆண்டுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாம கதையே மாத்தி விடுறாங்க. நானே அதான் டப்பிங் பார்த்துட்டு என்ன இப்படி சொல்றான், நான் அதான் சப்டைட்டில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இவன் என்ன லூசுப்பா என்ன வளரிட்டு இல்ல, அதுல பேசுறத மட்டும் நம்ம தமிழ்ல மாத்திக்கலாம். சிரிக்கிறது அழுவறது கூடயும் ஐயோ அவன் பேசாம இருந்தா கூட இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஆமா, அடி வாங்குறது கத்துவான் பாரு, அதுக்கு மேல ஆமா. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டப்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே எரிச்சல் ஆயிருவீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்